என் சின்ன பையன் நைட்டு 9:30 மணிக்கு கேட்குறாங்க, இட்லி பொடி இல்லாம நான் தோசை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கு கடைக்கும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நானே வீட்லயே செஞ்சுட்டேன். நான் எப்படி செய்கிறேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 3/4 கப் வெள்ளை எள்ளு உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிருங்க. அதே 3/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க. இப்போ 2 பங்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே 3/4 கப் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் 15 பல்லு பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம கையில் எடுத்தோம்னா நல்லா உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்து நல்லா ஆற வச்சுருங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா மணமாகவே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக 1 மாதத்துக்கு இருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் என் சின்ன பையனுக்கு இட்லி பொடினா அவ்வளோ இஷ்டம். அது என்னவோ தெரியல, என்ன குழம்பு வச்சு கொடுத்தாலும் அந்த இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டான். உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி இருக்காங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.